சொன்னீங்கன்னா நாங்க அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். என்ன வந்து சொல்றீங்களா? பாரு, என்னால அப்படி இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப எங்களாலையும் இந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுப்பா. வேண்டாம் சிவா, தேவையில்லாம என்ன பகச்சிக்காத. அது உனக்கு நல்லது இல்ல, சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இந்த சிவா கிடையாது. உங்களால நீங்க முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஏய், என்னடா விட்டா பேசிக்கிட்ட போற? போனா போகுதுன்னு. போதும், நிறுத்துறீங்களா? சித்தப்பா, இவங்க இப்போ இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இந்திரா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? சித்தப்பா, எனக்கு புரியுது. ஆனா நான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு? இந்த இந்திராணி என்னைக்குமே வாக்கு மீற மாட்டா. இந்த 4 நாளைக்குள்ள உங்களால உண்மையை ப்ரூவ் பண்ண முடியலன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே இந்த வீட்டை விட்டு போயிடணும். இந்திரா, நீ தயவு செஞ்சு. சித்தப்பா, எல்லார்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். என்ன, நான் சொன்னது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் அண்ணி. நானும் அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இந்த 4 நாளுக்குள்ள நாங்க கண்டிப்பா உண்மையை ப்ரூவ் பண்ணுவோம். என்ன தைரியம் இருந்தா அந்த கொலகாரி போட்டோவை நடு வீட்டுல வச்சு அந்த அயலி பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பா. எங்க வீட்லயே இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நாங்க இவ்வளவு இப்படி பண்ண விட்டதே இல்ல. இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்க காரணம் உங்க அக்கா தான். அவ போடுற இந்த டிராமாவெல்லாம் நம்பிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. இந்த 4 நாள்ல அவ போயிடுவா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போக மாட்டான். என்ன சொல்ற? போயிட்டா எப்படிங்க என் நிம்மதியை கெடுக்க முடியும்? அதனால ஏதாவது ரீசன் சொல்லி இங்கே டேரா போட பாப்பா. உங்க அக்காவும் வேணும்னே அயலி நல்லவ வள்ளவ அப்படி இப்படின்னு சொல்லி அவளை இங்கே தான் தங்க வைப்பாங்க. நீங்க அத வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கணும். ஏதோ நானும் வேற வழியே இல்லாம விதியன்னு தான் இருக்கணும். வாங்கத்த வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? எல்லாம் இன்னைக்கு சரியாதான் அத்தை போயிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த ஐலியையும் சிவாவையும் இன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பி இருக்கலாம். அது இப்படி தடுத்துட்டீங்களா அத்தை? விடு ரித்திகா, அதான் இன்னும் 4 நாள்ல அதுங்களே போயிடும்ல, அப்புறம் என்ன பாத்துக்கலாம். நீங்களும் அதை நம்புறீங்களா? அவளாவது 4 நாள்ல வீட்டை விட்டு போறதாவது. அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டா நாதியே இல்ல. ருசி கொண்ட பூனை மாதிரி இங்க நல்ல வசதியா இருந்துட்டு எப்படி அவ்வளவு ஈஸியா வெளியே போவாங்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இன்னைக்கு கிடைச்ச மாதிரி சான்ஸ் இதுக்கப்புறம் எப்போ கிடைக்க போகுதுன்னே தெரியல. ஏன் அதை இப்படி பண்ணீங்க? அவசரப்படாத ரித்திகா, நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில விஷயங்களை விட்டு பிடிக்கிறதா நல்லது. எதை எப்ப விடணும் எப்ப பிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு சாதாரணமாலாம் நான் விட மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ரித்திகா, அதுக்கான நேரம் இன்னும் வரல. நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுப்ப. கபிலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. நான் ஒருத்தி இருக்கும்போது 2 பேரும் தனியா போய் என்ன பேசிக்க போறாங்க? அன்னைக்கு ஒரு நாளும் இப்படிதான் 2 பேரும் என்கிட்ட ஏதோ மறைச்சாங்க. இப்பவும் ஏதோ தெளிவா சொல்ல மாட்டாங்களே, தப்பா இருக்கு. மேம் தான் கூப்பிடுறாங்க. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மேம். எல்லாரும் இருக்கீங்களா? ஆமா மேம், எல்லாரும் இங்க தான் இருக்கோம். சொல்லுங்க மேம். நான் இப்போ ஒருத்தரோட போட்டோவும் அவரை பத்தின டீடைல்ஸும் அனுப்புறேன். அவரை உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே மேம். ஆனா யார் அவங்க? சிவாவோட அப்பாவை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் அவர்தான். அவரோட பேரு சூரிய நாராயணன். நானும் சிவாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணோம்.
ஆனா அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு. அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. அவரோட வீட்டுக்கு போய் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். அங்க போட்டதெல்லாம் போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆள் மட்டும் மிஸ்ஸிங். அவரே எங்கேயாவது போயிட்டாரா இல்ல யாராவது அவரை கடத்திட்டாங்களா எதுவுமே தெரியல. அவரை உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். இன்னும் 4 நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாதான் இங்க எங்களால உண்மைய ப்ரூவ் பண்ண முடியும். புரியுது மேம். நீங்க இப்போ எந்த வேலைய பார்த்துட்டு இருந்தாலும் அத உடனே விட்டுட்டு உடனே எல்லாரும் இந்த வேலைய பாருங்க. இப்போ இதுதான் எமர்ஜென்சி. ஓகே மேம், நீங்க டீடைல்ஸ் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதோ அனுப்புறேன். ஓகே மேம். சிவா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நம்ம டீமுக்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் உங்களோட ஸ்டோரி மாமாவை தேடுவாங்க. இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள அவரை கண்டுபிடிச்சு நம்ம உண்மைய ப்ரூவ் பண்ணிடலாம். முதல்லலாம் என் அப்பா இருக்காரா இல்லையானே தெரியாம இருந்தது. ஆனா நீதான் அவர் உயிரோடு இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணி எனக்குள்ள நம்பிக்கையை விதைச்ச. அதுக்கப்புறம் என் அப்பா யாருன்னே தெரியாம இருந்தது. அதையும் நீதான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண. இப்போ உண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக என் கூட சேர்ந்து போராடிட்டு இருக்கிறதும் நீதான். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் உன்னை முழுசா நம்புறேன் இல்லை. ஏன்னா எனக்கு என் மேல இருக்கிற அக்கறையை விட உனக்கு தான் என் மேல அக்கறை ஜாஸ்தி. நீ எப்படி உண்மை ப்ரூவ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும். ஆனா அதுக்காக நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காதா இல்லை? எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றதை விட தெரிய வேண்டியவருக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பாத்துக்கலாம். இல்ல சிவா, இந்த மாதிரி பெத்தவங்க உயிரோட இல்லனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க அப்பா உங்க கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இப்படி தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப கொடுமை. நான் உங்களை அப்படி விட மாட்டேன் சிவா. உங்களோட அங்கீகாரத்தையும் உங்களோட உரிமையையும் கண்டிப்பா நான் வாங்கி தருவேன்.